வாழ்க்கை பெருங்கடலில் திசை தெரியாமல் நம்பிக்கையற்ற இருளில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் விடியலாக ஒலிக்கின்றது இந்த ஈசனின் நாதம். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. தன் பிள்ளையின் கண்ணீரைக் கண்டு பொறுக்காத அந்த ஆதிசிவன் காலத்தை கடந்து உன்னோடு நிகழ்த்தும் நேரடி உரையாடல். நான் கைவிடப்பட்டேனோ என்று நீ ஏங்கித் தவித்த ஒவ்வொரு நள்ளிரவுக்கும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று பிரபஞ்சத்தின் நாயகன் தரும் அபய குரல் இது. வலிகளும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்து உலகம் உன்னை தனிமைப்படுத்திய போது அந்த தனிமை தண்டனை அல்ல, அது உன்னை ஒரு மாபெரும் சரித்திரமாகச் செதுக்க ஈசன் கொடுத்த தனித்தவம் என்பதை இந்த உரை உனக்கு உணர்த்தும். ஒரு வில்லின் நான் பின்னோக்கி இழுக்கப்படுவது அம்பு பலவீனம் அடைவதற்கு அல்ல, அது இலக்கை நோக்கி பாய்வதற்கான தயாரிப்பு என்பதைப் போல உன் வாழ்க்கையில் இப்போது நேரும் பின்னடைவுகள் யாவும் ஒரு பிரம்மாண்டமான எழுச்சிக்கான முன்னுரையே. துரோகங்கள், வறுமை, அவமானங்கள் என்ற அக்னிக்குள் நீ வெந்து கொண்டிருப்பது அழிவதற்கு அல்ல, ஒரு சாதாரண கரித்துண்டு அழுத்தங்களுக்கு பின் வைரமாக மின்னுவதைப் போல உன்னை ஒரு தெய்வீக ஒளியாக மாற்றவே இந்த சோதனைகள். இனி உன் கவலைகளை ஈசனின் திருவடிகளில் இறக்கி வைத்துவிட்டு அவனது இந்த அன்பு கட்டளையை முழுமையாக உள்வாங்கு. உன் தலையெழுத்தை மாற்றி எழுதப் போகும் அந்த பொன்னான தருணம் இதோ இந்த நொடியிலிருந்தே தொடங்குகிறது. என் அன்புக்குரிய உயிரே, இந்த நொடியில் உன் கண்கள் இதை காண்கிறது என்றால், உன் செவிகளில் இந்த குரல் ஒலிக்கிறது என்றால், இது தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல, அகிலத்தை ஆளும் ஈசனின் நேரடி அழைப்பு இது. பெருங்கடலின் நடுவே திசை தெரியாமல் தத்தளிக்கும் ஒரு படகைப் போல உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்ற குழப்பத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உனக்கான திசை காட்டியாக இந்த நாதம் வந்திருக்கிறது. உலகத்தின் ஓசைகளை சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் ஆன்மாவின் குரலை, சிவனாய என் குரலை முழுமையாக உள்வாங்கு. இது உன் தலையெழுத்தை மாற்றி எழுதும் தருணம். உன் மனதிற்குள் உறைந்திருக்கும் பெருவலியை நான் அறிவேன். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் நீ அனுபவிக்கும் அந்த தனிமை எனக்கு புரிகிறது. எதற்காக இத்தனை சோதனைகள்? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? என் நல்ல மனதிற்கு ஏன் இந்த தண்டனை என்று நீ உன்னை நீயே கேட்டுக்கொண்டு விடை தெரியாமல் தவித்துப் போன தருணங்கள் ஏராளம். வெளி உலகத்திற்கு சிரித்த முகத்தை காட்டிவிட்டு தனிமையில் உன் தலையணையை நினைத்த இரவுகளை நான் மட்டுமே அறிவேன். உன்னோடு பிறந்தவர்கள், உன்னோடு பழகியவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெகு தூரம் முன்னேறிச் சென்றுவிட நீ மட்டும் சக்கரமில்லாத ரதத்தைப் போல ஒரே இடத்தில் தேங்கி கிடக்கிறோமே என்ற இயக்கம் உன் நெஞ்சை குடைவதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு நடப்பது எதுவும் தண்டனை அல்ல, அது உனக்கான தயாரிப்பு. உனக்கு தாமதமாகிறது என்று நீ நினைப்பது உனது அறியாமை. ஒரு வில்லிலிருந்து புறப்படும் அம்பு தன் இலக்கை மிக கடினமாக தாக்க வேண்டுமென்றால் அந்த நாணை பின்னோக்கி இழுக்க வேண்டும். பின்னோக்கி இழுக்கப்படும் அந்த அம்பு நான் பின்னால் போகிறேனே என்று வருந்துவதில்லை. ஏனென்றால் அது பின்னால் இழுக்கப்படுவது பலவீனத்தால் அல்ல, அடுத்த நொடி பெரும் வேகத்தோடு பாய்வதற்காக. உன் வாழ்க்கையும் இப்போது அந்த நாணயேற்றப்பட்ட அம்பி நிலையில்தான் இருக்கிறது. மற்றவர்கள் சிறு சிறு இலக்குகளை அடைந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒரு மாபெரும் இலக்கிற்காக பின்னோக்கி இழுத்து வைத்திருக்கிறேன். உன் நேரம் வரும்போது நீ பாயும் வேகம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். கடந்த காலத்தில் நீ எத்தனையோ துரோகங்களை சந்தித்திருக்கிறாய். உன் இரத்தமாக நினைத்தவர்கள், உன் உயிராக நம்பியவர்கள் எல்லாம் உனக்கு ஒரு சிறு கஷ்டம் வந்தவுடன் உன்னை விட்டு விலகியதை பார்த்து நீ உடைந்து போயிருக்கிறாய். பணமும் பதவியும் இல்லை என்றால் இங்கு பாசத்திற்கு மதிப்பில்லையா என்று விரக்தியின் விளிம்பிற்கே சென்றிருக்கிறாய். ஆனால் சிவனான நான் சொல்கிறேன் கேள். அவர்கள் விலகியது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். ஒரு பெரிய விருட்சம் வளர வேண்டும் என்றால் அதை சுற்றியுள்ள கலைகளை பிடுங்கி எறிய வேண்டும். உன்னை விட்டு போனவர்கள் அனைவரும் உன் வாழ்க்கையின் கலைகள். உன் எதிர்கால மாளிகையில் அவர்களுக்கு இடமில்லை என்பதை நானே முடிவு செய்து அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தினேன். அதற்காக நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பல மடங்கு ஆனந்தத்தை உன் வாழ்வில் நான் திருப்பித் தருவேன். உன் தற்போதைய சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. கழுத்து வரை கடன் இருக்கலாம், செய்யும் தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கலாம், நம்பிய காரியங்கள் கை நழுவி போயிருக்கலாம். ஆனால் இவை எதுவும் நிரந்தரம் இல்லை. ஒரு விவசாயி விதையை மண்ணிற்குள் புதைக்கிறான். அந்த விதைக்கு அது இருண்ட சிறை போல தோன்றலாம். நான் மூச்சு திணறி சாகப் போகிறேன் என்று அந்த விதை நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன? அது புதைக்கப்படவில்லை, அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருண்ட மண்ணிற்குள் தான் அது தன் வேர்களை பலப்படுத்திக் கொள்கிறது. நீயும் இப்போது அந்த இருண்ட சூழ்நிலைக்குள் தான் இருக்கிறாய். நீ புதைக்கப்படவில்லை என் மகனே, மகளே. நீ எனக்காக விதைக்கப்பட்டிருக்கிறாய்.
உனது வேர்கள் இப்போது யாருக்கும் தெரியாமல் மிக ஆழமாக பரவிக் கொண்டிருக்கின்றன. நீ முளைத்து வெளியே வரும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், பணம், புகழ் அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரம் தொடங்கிவிட்டது. இதுவரை உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ ஒரு ராஜாவைப் போல, ஒரு ராணியைப் போல தலை நிமிர்ந்து நிற்கும் காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நீ இனி யாரிடமும் சென்று உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் மௌனமே மிகப்பெரிய ஆயுதமாக மாறப்போகிறது. உன் செயல்கள் அவர்களுக்கான பதிலைச் சொல்லும். உன்னை பார்த்து சிரித்தவர்கள் நாளை உன்னை பார்த்து வியக்கப் போகிறார்கள். உன்னிடம் உதவி கேட்டு வரப்போகிறார்கள். ஆனால் இதற்கு நீ எனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும். இன்று முதல் உன் மனதில் உள்ள தேவையற்ற பயத்தை அடியோடு தூக்கி எறி. இது நடக்குமா, எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்விகளை நிறுத்து. உன் எண்ணங்களில் உள்ள எதிர்மறை சிந்தனைகளை எரித்துவிடு. நீ எதை ஆழமாக நம்புகிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய் என்பது பிரபஞ்சத்தின் விதி. நீ சிவனின் பிள்ளை. உனக்கு தோல்வி என்பது கிடையவே கிடையாது. தினமும் காலையில் கண் விழிக்கும் போது நான் ஈசனின் பாதுகாப்பில் இருக்கிறேன். இன்று எனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்று முழு நம்பிக்கையோடு சொல். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறு மாற்றத்தையும் கவனிக்கத் தொடங்குவாய். உன் உள்ளுணர்வு இனி ஒரு ஞானியைப் போல வேலை செய்யும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பது அவர்கள் உன்னிடம் பேசத் தொடங்கும் போதே உனக்கு புரிந்துவிடும். உனக்கு வரப்போகும் ஆபத்துகளை முன்கூட்டியே உணர்த்தும் சக்தியை நான் உனக்கு தரப்போகிறேன். உன்னை அழிக்க நினைத்து யாராவது சூழ்ச்சி செய்தால் அது அவர்கள் மீதே திரும்பி பாயும். ஏனென்றால் நீ இப்போது என் அருட்பார்வையின் வளையத்திற்குள் வந்துவிட்டாய். இங்கு எந்த இருளும் நிலைக்க முடியாது. உன் கவனம் முழுவதையும் உன் இலக்கின் மீது மட்டும் வை. வீணான விவாதங்களில் ஈடுபட்டு உன் சக்தியை வீணாக்காதே. உன் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் என் நாமம் கலந்திருக்கட்டும். உன் கவலைகளை சுமக்க நான் இருக்கிறேன். நீ உன் பாதையில் கம்பீரமாக நட. உனக்கான புதிய கதவுகள் திறக்கப்படும் ஓசை இன்னும் சற்று நேரத்தில் உன் செவிகளில் கேட்கும். தயாராக இரு. அந்த கதவுகள் திறக்கப்படும் போது ஒரு சிறு தயக்கம் கூட உனக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் உன்னோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இத்தனை காலம் நீ வாழ்ந்த வாழ்க்கை வேறு. இனி நீ அடியெடுத்து வைக்கப் போகும் மாபெரும் உலகம் வேறு. இதுவரை நீ இருட்டோடு பழகிவிட்டாய். வெளிச்சத்தை கண்டதும் உன் கண்கள் கூசலாம். இது நிஜம்தானா? நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்குமா என்ற அச்சம் உன்னுள் எழலாம். அந்த அச்சத்தை அடியோடு வேறவே சிவனான நான் உன் நாடி நரம்புகளுக்குள் என் உத்வேகத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் நீ சந்தித்த இழப்புகளை எண்ணி இன்றும் உன் மனம் மருகுகிறது அல்லவா? கையில் இருந்த கொஞ்சம் நஞ்ச செல்வமும் கரைந்து விட்டதே. என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று நீ தவிக்கும் தவிப்பு என் அகிலம் எங்கும் கேட்கிறது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீ ஒரு உண்மையை உணர வேண்டும். உனது தற்போதைய வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணி நடந்து கொண்டிருக்கும் ஒரு தொன்மையான திருக்கோவிலை போன்றது. திருப்பணி நடக்கும்போது அங்கே புழுதி பறக்கும் பழமையான சிலைகள் இடம் மாற்றப்படும். சுவர்கள் இடிக்கப்படும். பார்ப்பதற்கு அங்கே பெரும் குழப்பம் நிலவுவதைப் போல தோன்றும். அதை பார்த்து கோவில் அழிகிறதே என்று எவராவது சிந்திப்பார்களா? மாட்டார்கள். ஏனென்றால் அந்த இடிபாடுகளுக்கு பின்னால் ஒரு தெய்வீகமான புதுப்பித்தல் நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். உன் வாழ்விலும் இப்போது நடப்பது அதுதான். சுற்றியுள்ள குழப்பங்களை பார்த்து இது அழிவு என்று நீ தவறாக நினைக்கிறாய். ஆனால் உனக்குள் இருக்கும் ஆன்ம கோவிலை நான் முழுமையாக புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன். தேவையில்லாத குப்பைகளை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த திருப்பணி முடிய போகும் தருணம் நெருங்கிவிட்டது. கும்பாபிஷேக திருநாள் வரப்போகிறது. அதன் பின் உன் வாழ்க்கையை அண்ணாந்து பார்க்கும் வியப்பு இந்த உலகத்திற்கு ஏற்படும். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்ற உன் புலம்பலை நிறுத்து. கூட்டத்தில் நடக்கும்போது பலருடைய கைகள் நம்மீது உரசலாம். ஆனால் அது உறவாகாது. இத்தனை காலம் உன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உன் ஆத்மாவோடு கலந்தவர்கள் அல்ல. நள்ளிரவின் காரிருளில்தான் மல்லிகையின் வாசம் மிக தீவிரமாக பரவும். வெளிச்சமும் ஆரவாரமும் நிறைந்த பகலில் அதன் மனம் யாருக்கும் அவ்வளவாக தெரிவதில்லை. உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் இந்த வறுமை என்ற தனிமை என்ற இருட்டில்தான் உன் குணத்தின் தூய்மை, உனது தர்மம், உனது பொறுமை ஆகிய சுபாவங்களின் வாசம் இந்த அகிலத்திற்கு புரிய தொடங்கியிருக்கிறது. நீ யார் என்பதை நீயே உணர்ந்து கொள்ள நான் கொடுத்த சந்தர்ப்பம்தான் இந்த தனிமை. நீ தனித்து விடப்படவில்லை. என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய். சில நேரங்களில் உன் மனதிற்குள் சிவன் என்னை சோதிக்கிறாரா, இல்லை என்னை மறந்துவிட்டாரா என்ற சந்தேகம் எழுகிறது அல்லவா? ஒரு காவியம் எழுதப்படும் போது காகிதத்தின் மீது கொட்டப்படும் மை முதலில் வெறும் கரையாகவே தோன்றும். அந்த சிறு கரையை பார்த்துவிட்டு இது ஒரு தவறான படைப்பு என்று யாரும் தூக்கி எறிவதில்லை.
காலத்தின் கரங்கள் அந்த சிறு கரைகளை ஒன்றிணைத்து காவியத்தின் வரிகளாக மாற்றும். உன் வாழ்வில் விழுந்த அவமானங்கள், நீ பட்ட வலிகள், உனக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் யாவும் நான் எழுதும் மாபெரும் சரித்திரத்தின் எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் முழுமை அடையும் போது உன் வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு வழிகாட்டும் வேதமாக மாறும். அதை எழுதும் எழுதுகோல் என் கையில் இருக்கும்போது அதில் பிழை நேருமா என்ன? உன் அறிவை கொண்டு என் செயல்களை அளக்க முயலாதே. உனக்கு தெரிந்தது இன்றைய நாள் மட்டும்தான். ஆனால் எனக்கோ உனது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அத்தனை ரகசியங்களும் தெரியும். உன் உடலும் மனதும் மிகவும் சோர்வடைந்து விட்டதை நான் அறிவேன். இனி என்னால் ஒரு அடிகூட எடுத்து வைக்க முடியாது. நான் தோற்று போய்விட்டேன் என்று நீ பலமுறை சரிந்து விழுந்திருக்கிறாய். இரவுகளில் தூக்கம் வராமல், எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் நெஞ்சை அடைக்க மூச்சு திணறி நீ அழுத கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் பாதங்களை வந்து நினைத்திருக்கிறது. யாருக்காக நீ இத்தனை காலம் உருகினாய்? உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்காகவா? உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்காகவா? இனி அந்த அவலம் வேண்டாம். நீ யாருடைய காலடியிலும் சென்று உன் அன்பை பிச்சையாக கேட்க வேண்டியதில்லை. உன்னை தூக்கி எறிந்தவர்கள், உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் அனைவரும் ஒரு நாள் உண்மை உணர்ந்து உன் வாசலில் வந்து நிற்கும் காலத்தை நான் உருவாக்குவேன். ஆனால் அப்போது உன் மனதில் அவர்கள் மீதான கோபமோ வஞ்சமோ இருக்காது. ஏனென்றால் நான் உன்னை ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தி இருப்பேன். அங்கே அகங்காரத்திற்கு இடம் இருக்காது, கருணை மட்டுமே பெருக்கெடுத்து ஓடும். இந்த நொடி சிவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் சிவபெருமானை முழுமையாக நம்பி ஓம் நம சிவாய என கமெண்ட் செய்யுங்கள். உன் கடமைகள் மலை போல் குவிந்திருக்கலாம். பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும்? மூத்தவர்களின் மருத்துவ செலவுக்கு என்ன செய்வேன்? கழுத்தை நெரிக்கும் கடன்களை எப்படி அடைப்பேன் என்று கேள்விகள் உன்னை சவுக்கடி அடிக்கலாம். ஆனால் இன்று முதல் அந்த கவலைகளை என் தோள்களில் ஏற்றிவிடு. ஈசனான நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். நடப்பவை அனைத்தையும் என் பொறுப்பில் விட்டுவிட்டு நீ ஒரு பார்வையாளனாக மட்டும் மாறு. எந்த சூழ்நிலையிலும் பதற்றப்படாதே, அமைதியாக இரு. நீ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு என் சக்தி உனக்குள் வேகமாக வேலை செய்யும். நீ குழப்பத்தில் தவிக்கும் போது உன் மனம் கொந்தளிக்கும் கடலாக இருக்கிறது. கொந்தளிக்கும் நீரில் எந்த முகத்தின் பிம்பமும் தெளிவாக தெரிவதில்லை. உன் மனதை சலனமில்லாத ஒரு குளம் போல மாற்று. அதில் சிவனான என் திருமுகம் முழுமையாக தெரியும். நான் உனக்குள் முழுமையாக பிரகாசிக்கும் போது உன்னை அசைத்து பார்க்க எந்த சக்தியால் முடியும்? நீ செய்யும் தொழிலில், நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை அவமதித்திருக்கலாம். உனக்கு வரவேண்டிய நியாயமான பதவி, பணம், வாய்ப்புகள் அனைத்தும் வேறு யாருக்கோ சென்றிருக்கலாம். உன் உழைப்பை திருடி வேறு யாரோ பெயர் வாங்கி இருக்கலாம். அதை பார்த்து உனக்குள் குமரும் கோபத்தை நான் அறிவேன். ஆனால் நீ பொறுமையாக இரு. தற்காலிகமாக ஜெயித்தவர்களை பார்த்து நீ பொறாமை கொள்ள தேவையில்லை. ஒரு சிறு மரக்கன்றை நட்டு வைத்தால் சில நாட்களிலேயே அது வளர்ந்துவிடும். ஆனால் அது கொடுக்கும் பலனும் சொற்பமே. நான் உன்னை ஒரு கற்பக விருட்சமாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் உனக்கான அங்கீகாரம் தாமதமாகிறது. அது வரும்போது அத்தனை நாள் உழைப்பிற்கான வட்டியும் முதலுமாக நீ கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியாக வந்து சேரும். இனி வரும் காலங்களில் உன் வார்த்தைகளுக்கு வலிமை கூடும். நீ சாதாரணமாக சொல்ற விஷயங்கள் கூட அப்படியே வலிக்கும். அதனால விளையாட்டுக்கு கூட உன்னை பற்றியோ பிறரை பற்றியோ எதிர்மறையான வார்த்தைகளை பேசிவிடாதே. எனக்கு ராசி இல்லை, என் நேரம் சரியில்லை என்ற வார்த்தைகளை உன் அகராதியிலிருந்தே தூக்கி எறிந்துவிடு. நீ ஈசனின் பிள்ளை என்ற சராசரங்களையும் ஆளும் பரம்பொருளின் வாரிசு நீ. உனக்கு எப்படி ராசி இல்லாமல் போகும்? இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நல்வினைகளும் உன்னை நோக்கி ஈர்க்கப்படும் நேரம் இது. உன் சுவாச காற்றில் கூட இப்போது ஒரு புதிய அதிர்வலை பரவுவதை நீ உணரலாம். காரணம், என் ஆசீர்வாதம் உன்னை முழுமையாக சுற்றி ஒரு கவசமாக மாறிவிட்டது. பயப்படாதே, எந்த கணத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகலாம் இருளில். ஆனால் சிவனான நான் அந்த இருளிலும் உனக்கு ஒளியாக நின்று வழிகாட்டுவேன். உன் கரம் என் பிடியில் மிக உறுதியாக இருக்கிறது. எவ்வளவோ தடைகளை தாண்டி வந்து விட்டாய். இன்னும் சில எட்டுகள் தான் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் உன் கண்முன் தெரிய போகிறது. நடையை தொடர், கம்பீரமாக நட. உன் ஒவ்வொரு அடியிலும் ஈசனின் நாமம் ஒளிக்கட்டும். நாழிகை நெருங்கிவிட்டது. உனக்கான சிம்மாசனம் தயாராகிவிட்டது. எந்த தயக்கமும் இன்றி அதில் அமர நீ உன்னை தயார்படுத்திக் கொள். அனைத்தும் சிவார்ப்பணம் என்று முழுமையாக என்னிடம் உன்னை ஒப்படைத்துவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பின் சுடரே, இந்த வார்த்தைகள் உன் செவிகளை வந்தடையும். இந்த நிமிடம் உன் மனதிற்குள் இருக்கும் மாபெரும் பாரம் மெல்ல மெல்ல குறைவதை நீ உணரத் தொடங்குவாய்.
இத்தனை காலமும் நீ சுமந்து வந்த வலிகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் என் காலடியில் இறக்கி வைக்கும் நேரம் வந்துவிட்டது. நான் எத்தனையோ முயற்சி செய்து விட்டேன். எத்தனையோ வழிகளில் போராடி பார்த்து விட்டேன். ஆனாலும் எனக்கு ஏன் எந்த விடிவும் கிடைக்கவில்லை என்று உன் இதயம் குமருவதை நான் அறிவேன். உன் சுற்றமும் நட்பும் உன்னை பார்த்து இவன் வாழ்க்கை அவ்வளவுதான், இவனால் இனி எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது என்று தீர்மானித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் கணக்கு போடுவது மனிதர்களின் தர்க்கத்தை வைத்து. என் கணக்குகள் பிரபஞ்சத்தின் சூட்சுமத்தை மையமாக கொண்டவை. மனிதர்களின் தீர்ப்புகளை மாற்றி எழுதுவதுதான் ஈசனின் திருவிளையாடல். நீ இப்போது இருக்கும் நிலையை ஒரு மாபெரும் அழுத்தமாக நீ உணர்கிறாய். 4 பக்கங்களில் இருந்தும் பிரச்சனைகள் உன்னை நெருக்குகின்றன. பொருளாதார நெருக்கடி ஒருபுறம், நம்பியவர்களின் துரோகம் மறுபுறம், எதிர்காலத்தை பற்றிய பயம் இன்னொரு புறம் என நீ ஒரு இருண்ட வளையத்திற்குள் சிக்கிக் கொண்டிருப்பதாக நினைக்கிறாய். ஆனால் பூமிக்கு அடியில் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் ஒரு சாதாரண கரித்துண்டு தன் மீது விழும் மாபெரும் அழுத்தத்தை எண்ணி பயந்து அழுதால் அது எப்படி வைரமாக மாறும்? அந்த அழுத்தம் கரித்துண்டை அழிப்பதற்காக வருவதில்லை. அதன் கட்டமைப்பை மாற்றி உலகில் எதனால் அடித்தாலும் உடையாத மாபெரும் மதிப்புமிக்க வைரமாக மாற்றுவதற்காகவே அந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இன்று உன் மீது விழும் குடும்ப பாரம், கடன் பிரச்சனை, அவமானங்கள் என்ற அழுத்தம் அனைத்தும் உன் ஆளுமையை ஒரு வைரத்தைப் போல மாற்றுவதற்காக நான் கொடுக்கும் பயிற்சியை தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல. நீ எவ்வளவு தூய்மையானவன் என்பதை நான் அறிவேன். மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு நினைத்தால் கூட உன் மனம் உறங்காது. ஆனால் அப்படிப்பட்ட உனக்கே ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ கலங்குகிறாய்? என் அன்பு பிள்ளையே, புயல் வரும்பொழுது சாதாரண பறவைகள் எல்லாம் மரக்கிளைகளிலும் பொந்துகளிலும் தஞ்சமடையும். மழையிலிருந்து தப்பிக்க அவை ஒளியும் இடங்களை தேடும். ஆனால் கழுகு மட்டும்தான் புயலை கண்டு பயப்படாமல் அந்த புயல் காற்றையே தன் சிறகுகளுக்கு விசையாக பயன்படுத்தி மழை மேகங்களுக்கு மேலே பறந்து செல்லும். மேகங்களுக்கு மேலே சென்று விட்டால் அங்கு மழை இல்லை, அமைதியான வானம் மட்டுமே இருக்கும். நீ சாதாரண பறவைகளைப் போல பயந்து ஒழிவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. உன்னை ஒரு கழுகாக மாற்றி பிரச்சனைகளுக்கு மேலே பறக்கச் செய்வதற்காகவே நான் இந்த புயலை உன் வாழ்வில் அனுமதித்தேன். புயலை கண்டு இனி கலங்காதே. உன் சிறகுகளை விரி. உன்னை மேலே தூக்கிச் செல்லும் பொறுப்பு என்னுடையது. நீ இதுவரை இழந்தது அனைத்தையும் நான் கணக்கு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் இளமை காலத்தின் மகிழ்ச்சி, நீ ஆசைப்பட்ட சிறு சிறு ஆசைகள், மற்றவர்களுக்காக நீ செய்த தியாகங்கள் என ஒவ்வொன்றும் என் ஈட்டில் பதியப்பட்டுள்ளது. எனக்காக வாழ எனக்கு யாருமே இல்லையே என்ற உன் தனிமை உணர்வு உன்னை வாட்டுகிறது. ஆனால் உன்னை நான் ஏன் தனிமைப்படுத்தினேன் தெரியுமா? ஒரு மாபெரும் தவம் செய்ய காட்டிற்கு செல்பவன் சந்தை பகுதியின் இரைச்சலில் அமர்ந்து தவம் செய்ய முடியாது. அவனுக்கு நிசப்தம் தேவை. உனக்குள் இருக்கும் அளப்பெரிய ஆற்றலை நீயே உணர்ந்து கொள்ள உனக்கு ஒரு ஆழ்ந்த அமைதி தேவைப்பட்டது. உன்னை சுற்றி போலியான மனிதர்கள் இருக்கும் வரை அந்த அமைதி உனக்கு கிடைக்காது என்பதால் தான் அவர்களை உன் வாழ்விலிருந்து நான் அப்புறப்படுத்தினேன். இது பிரபஞ்சம் உனக்கு அளித்த தனிமைப்படுத்தல். இது உனக்கான தண்டனை அல்ல, உனக்கான கவசம். உன் வாழ்வில் இனி நடக்கப் போகும் மாற்றங்களை எண்ணி நீயே வியக்கப் போகிறாய். இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் தொடங்கிவிட்டது. உன் பொருளாதாரம் அதல பாதாளத்தில் இருக்கலாம். ஆனால் என் அருட்பார்வை உன் மீது விழுந்து விட்டதால் இனி உன் இல்லத்தில் வறுமைக்கு இடமில்லை. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தி இத்தனை நாளாக உன்னை விட்டு விலகி நின்றது. ஏனென்றால் அதை எப்படி கையாள வேண்டும் என்ற பக்குவம் உனக்கு வரவில்லை. இப்போது நீ பக்குவப்பட்டு விட்டாய். இனி உன்னை தேடி வரும் செல்வம் உன்னை அகங்காரத்தில் தள்ளாது. அது உனக்கும் பயன்பட்டு உன்னை சார்ந்தவர்களுக்கும் பயன்படும் ஒரு அறமாக மாறும். எந்த சொந்தங்கள் உன்னை ஏளனமாக பார்த்தார்களோ அதே சொந்தங்கள் உன் வாசலில் வந்து உன் வெற்றியைக் கண்டு பிரமித்து நிற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உனக்குள் ஒரு மாயையான பயம் குடிக்கொண்டிருக்கிறது. யாராவது உனக்கு செய்வினை செய்து விட்டார்களா? அல்லது உன் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் உனக்கு எதிராக இருக்கின்றனவா என்றெல்லாம் நீ வீணாக குழம்புகிறாய். என் அன்பு குழந்தையே, அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கும் ஈசனின் திருநாமத்தை உச்சரிக்கும் ஒரு ஆத்மாவை எந்த கிரகத்தாலும் எந்த தீய சக்தியாலும் ஒரு சிறு துரும்பளவு கூட அசைத்து பார்க்க முடியாது. உனக்கு கவசமாக என் திரிசூலம் நிற்கும்போது எந்த மாயையும் உன்னை நெருங்காது. அந்த பயத்தை முதலில் தூக்கி எறி. பயம்தான் உனக்கான முதல் எதிரி. நான் ஈசனின் பாதுகாப்பில் இருக்கிறேன். என்னை எவராலும் வெல்ல முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் நெஞ்சில் ஆழமாக விதைத்துவிடு. இனி உன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திருவிழாவாக மலரப் போகிறது.
நீ எதை தொட்டாலும் அது வெற்றியாக மாறும். உனக்கு வரவேண்டிய நியாயமான பதவி, செல்வம், மரியாதை அனைத்தும் எந்த தடையுமின்றி உன்னை வந்து சேரும். உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை இதுவரை தடுத்து நிறுத்தியவர்கள் எல்லாம் தாங்களாகவே உன் வழியிலிருந்து விலகி போவார்கள். உனக்காக பூட்டப்பட்டிருந்த அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் என் ஒரு பார்வையால் தவிடுபொடியாக உடைந்து திறக்கப்படும். உன் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த குழப்பங்கள், சச்சரவுகள் நீங்கி ஒரு தெய்வீகமான அமைதி குடிகொள்ளும். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும். அவர்களை நல்வழிப்படுத்தும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடந்து போன எந்த ஒரு கசப்பான சம்பவத்தையும் நினைத்து பார்த்து உன் நிகழ்காலத்தை கெடுத்துக் கொள்ளாதே. நடந்தவை அனைத்தும் ஒரு கனவு என்று மறந்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய எவ்வித கவலையும் உனக்கு வேண்டாம். எல்லாம் என் ஈசன் செயல். அவர் எனக்கான மிகச்சிறந்த பாதையை வகுத்து வைத்திருக்கிறார் என்று முழுமையாக என்னை நம்பி உன் பாதையில் உன் கடமையை மட்டும் சிறப்பாகச் செய். எந்த இடத்திலும் உன் நேர்மையை கைவிடாதே. யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை உன் மனதில் வளர்க்காதே. அவர்களுக்கான தீர்ப்பை என் கைகளில் விட்டுவிடு. நீ உன் இலக்கை நோக்கி மட்டுமே பயணி. உன் வெற்றி என்பது நீ மட்டும் ஆனந்தமாக வாழ்வதல்ல. நீ ஒரு மாபெரும் ஆலமரமாக வளர்ந்து எத்தனையோ ஆதரவற்றவர்களுக்கு நிழல் தரப்போகிறாய். உன்னை படைத்ததன் நோக்கமே அதுதான். உனக்குள் இருக்கும் அந்த பேரன்பு உலகத்திற்கு பயன்பட வேண்டும். அதற்காகத்தான் உன்னை இவ்வளவு காலம் சுட வைத்து பக்குவப்படுத்தி எடுத்துள்ளேன். இனி உன் நேரம் பிரபஞ்சத்தின் அத்தனை நன்மைகளும் உன்னை நோக்கி ஈர்க்கப்படும். உன் முகத்தில் ஒரு தெய்வீகமான தேஜஸ் உருவாகும். நீ பேசும் வார்த்தைகளில் ஒரு தெளிவும் சத்தியமும் இருக்கும். உன் குரலை கேட்டாலே மற்றவர்கள் உனக்கு மரியாதை கொடுப்பார்கள். தைரியமாக இரு, நிமிர்ந்து நில். உன் தோல்விகளுக்கான காலம் முடிந்துவிட்டது. இனி வெற்றி, வெற்றி, மாபெரும் வெற்றி மட்டுமே உனக்காக காத்திருக்கிறது. உன்னை படைத்த ஈசனின் ஆசீர்வாதம் உன்னை முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. இந்த நொடி முதல் உன் வாழ்வின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. எந்த சலனமும் இன்றி அசைக்க முடியாத நம்பிக்கையோடு முன்னேறி வா. என் செல்ல பிள்ளையே, உன் வெற்றியை பார்க்க இந்த அகிலமே காத்து கொண்டிருக்கிறது. என் உயிருக்குள் உயிராக கலந்திருக்கும் அன்பே, இந்த நொடியில் உன் விழிகள் இதை நோக்குகின்றன என்றால் உன் ஆத்மா என்னோடு பேச தயாராகிவிட்டது என்று பொருள். உனது நெஞ்சின் ஆழத்தில் இனி என்னால் ஒரு சிறு துரும்பை கூட நகர்த்த முடியாது. என் சக்தி முழுவதும் வடிந்துவிட்டது என்று நீ சோர்வடைந்து அமர்ந்திருக்கும் இந்த வேளையில் உன் தோள்களை தாங்கி பிடிக்கவே என் கரங்கள் உன்னை நோக்கி நீண்டிருக்கின்றன. சுற்றிலும் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து உன் மனம் நிலை குலைந்து போயிருக்கிறது. எல்லாமே உன்னை மீறி உன் கட்டுப்பாட்டை தாண்டி செல்வதைப் போல ஒரு மாயையான தோற்றம் உன்னை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் மெய்யான அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்பதை நீ சற்று நேரம் அமைதியாக இருந்து உணர்ந்து பார். அண்டங்களை ஆளும் என் ஆணை இல்லாமல் இங்கு ஒரு இலை கூட அசையாது எனும்போது உன் வாழ்வில் நடக்கும் இந்த திருப்பங்கள் மட்டும் என் அனுமதியின்றி நடந்திருக்குமா? உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் தங்களின் ஓட்டத்தை வைத்து உன்னை எடை போடுகிறார்கள். இன்னும் நீ அதே இடத்தில் தான் இருக்கிறாயா? உன்னோடு வந்தவர்கள் எல்லாம் எவ்வளவோ தூரம் சென்று விட்டார்களே என்று அவர்கள் வீசும் வார்த்தைகள் உன் நெஞ்சில் ஈட்டியாக பாய்வதை நான் காண்கிறேன். மனிதர்கள் உருவாக்கிய காலக்கணக்கை வைத்து என் அளவுகோலை நீ தீர்மானிக்காதே. அவர்கள் ஓடுவது மனிதர்கள் உருவாக்கிய சிறு பாதையில். ஆனால் நான் உன்னை அழைத்துச் செல்வது தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு மாபெரும் பாதையில். அதில் வேகத்தை விட விவேகமும் தூரத்தை விட ஆழமும் மிக முக்கியம். உன்னை அவசரப்படுத்தி அரைகுறையான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை. உனக்காக நான் சமைத்துக் கொண்டிருக்கும் அமுதம் முழுமையாக பக்குவமடைய சற்று காலம் பிடிக்கும். அதுவரை மற்றவர்களின் ஏளன பேச்சுகளை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உனக்கான காலம் வரும்போது அவர்கள் அடைந்த உயரங்கள் எல்லாம் உன் காலடியில் மிக சாதாரணமாக தோன்றும். உன் உடலில் தோன்றும் சிறு சிறு உபாதைகள், உன் மனதில் தோன்றும் இனம் புரியாத பயம், இவை அனைத்தையும் பார்த்து நீ கலங்குகிறாய். உனக்குள் இருக்கும் பழைய வினைகள் யாவும் இப்போது எரிந்து சாம்பலாகிக் கொண்டிருக்கின்றன. ஒரு மாபெரும் யாகம் நடக்கும்போது எப்படி அதிலிருந்து வரும் புகை சில நேரங்களில் கண்களை கரிக்குமோ, மூச்சை திணறச் செய்யுமோ, அப்படித்தான் இப்போது உனக்குள் நடக்கும் இந்த சுத்திகரிப்பு உனக்கு வலியை தருகிறது. இந்த வலியை ஒரு வரமாக ஏற்றுக்கொள். ஏனென்றால் இந்த யாகம் முடிவடைந்தவுடன் உனக்குள் இருக்கும் அந்த தூய்மையான ஆத்மா ஒரு மாபெரும் பிரகாசத்தோடு வெளிப்படும். இதுவரை உன்னை தடுத்து நிறுத்திய கண்ணுக்கு தெரியாத தடைகள் அனைத்தும் இந்த நெருப்பில் பொசங்கி போகும். நீ செய்த புண்ணியங்கள் யாவும் ஒன்று திரண்டு இனி உனக்கான நற்பலன்களை மழையாக பொழியும் காலம் நெருங்கிவிட்டது. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் சென்று உன்னுடைய நியாயத்தை விளக்கி கூறி
கெஞ்சிக் கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து. நீ எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உன்னை குறை கூற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டவர்களின் கண்களுக்கு நீ குற்றவாளியாகவே தெரிவாய். அவர்களுக்காக உன் கண்ணீரையும் உன் சுய மரியாதையையும் வீணாக்காதே. உன் மௌனத்தை மாபெரும் ஆயுதமாக மாற்று. உன் சார்பில் நான் பேசுவேன். ஈசன் பேசத் தொடங்கினால் இந்த உலகத்தில் எந்த மனிதனால் எதிர்த்து பேச முடியும்? நீ இழந்த மரியாதையை அதே மனிதர்களின் மத்தியில் பல மடங்காக நான் மீட்டுத் தருவேன். இவனை தவறாக எடை போட்டு விட்டோமே என்று அவர்கள் குற்ற உணர்ச்சியால் தலைகுனியும் ஒரு மாபெரும் தருணத்தை நான் உனக்காக சித்தரித்துக் கொண்டிருக்கிறேன். அதுவரை உன் உதடுகளில் புன்னகையும் நெஞ்சில் என் நாமம் மட்டுமே இருக்கட்டும். நீ இழந்த செல்வத்தை எண்ணி இரவு பகலாக உறங்காமல் தவிக்கிறாய். வாங்கியதை எப்படி கொடுப்பேன்? என் குடும்பத்தின் தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வேன் என்ற கேள்விகள் உன்னை வதைக்கின்றன. நான் உனக்கு தருகிறேன் ஒரு வாக்குறுதி. இதுவரை நீ பார்த்தது மனிதர்கள் கொடுத்ததை. இனி நீ பார்க்க போவது நான் கொடுப்பதை. மனிதர்கள் கைகள் அளவானவை, அவர்கள் கொடுப்பதும் அளவாகத்தான் இருக்கும். ஆனால் அள்ள அள்ள குறையாத பிரபஞ்சத்தின் பொக்கிஷம் என் கைகளில் இருக்கிறது. அதிலிருந்து நான் உனக்காக கொடுக்கப் போகும் செல்வத்தை அளக்க இந்த மனிதர்களின் அளவுகோல்கள் போதாது. உனக்கு வரவேண்டிய பணம் எந்த தடையுமின்றி உன்னை வந்து சேரும். உன்னை ஏமாற்றியவர்கள் தாங்களாகவே வந்து உன்னிடம் அதை திருப்பிக் கொடுப்பார்கள். ஏனென்றால் என் பிடியிலிருந்து எந்த மனிதனும் தப்பிச் செல்ல முடியாது. உனக்கான நியாயம் நிச்சயமாக கிடைக்கும். உன் உடல் ஆரோக்கியத்தில் நீ காட்டும் அலட்சியம் எனக்கு வருத்தத்தை தருகிறது. உன் உடம்பு என்பது நான் குடியிருக்கும் கோவில். அதை பேணி காப்பது உன் கடமை. மனதின் சோர்வே உன் உடலையும் அறிகிறது. இன்று முதல் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து முழுமையான உறக்கத்தை மேற்கொள். உன் நரம்புகளில் புது இரத்தம் பாய்வதை நீ உணர்வாய். உன்னை அச்சுறுத்தும் நோய்கள் யாவும் என் அருளால் பனித்துளி போல் மறையும். உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் என் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீ சிறிதும் கவலை கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு சரியான பாதையை காட்டி அவர்களை நல்வழிப்படுத்தும் ஆசிரியராக நான் இருப்பேன். எந்த தீய சக்தியும் எந்த கெட்ட எண்ணங்களும் உன் வீட்டின் வாசற்படியை கூட தாண்ட முடியாது. நான் உன் வீட்டின் காவலாளியாக நிற்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? உனக்குள் ஒரு மாபெரும் சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை நீயே இன்னும் முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. உன்னை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து நீயே உன்னை குறைத்து மதிப்பிடுகிறாய். ஆனால் என் பார்வையில் நீ ஒரு மாபெரும் வீரன். இத்தனை சோதனைகளையும் துரோகங்களையும் தாங்கி நீ இன்னும் உயிரோடு நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதுவே உன் மிகப்பெரிய வெற்றி. உனது இந்த மன வலிமையை கண்டு மாயை கூட பயந்து பின்வாங்குகிறது. இனி வரும் காலங்களில் நீ எடுக்கப் போகும் முடிவுகள் அனைத்தும் மிகச் சரியானதாக இருக்கும். உனக்கு வழிகாட்ட உன் உள்ளுணர்வாக உன் ஒவ்வொரு சிந்தனையாக நான் உன்னுள் இருப்பேன். எந்த செயலை தொடங்குவதற்கு முன்பும் இது சிவனின் செயல் என்று என்னிடம் ஒப்படைத்துவிட்டு தொடங்கு. அதில் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. உன் கடந்த காலத்தின் 2 பக்கங்களை இனிப்பு புரட்டி பார்க்காதே. அந்த புத்தகம் இதோடு மூடப்பட்டு விட்டது. உனக்காக ஒரு புதிய புத்தகம் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட காத்திருக்கிறது. அதில் முதல் வரியை நான் எழுதிவிட்டேன். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன் பார்வையை நேராகவை. தளர்ந்த உன் தோள்களை நிமிர்த்து. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வாரிசு. நீ யாருக்காகவும் எதற்காகவும் குறுகி நிற்காதே. உன் ஒவ்வொரு அசைவிலும் அந்த கம்பீரம் தெரிய வேண்டும். உன்னை வழிநடத்த, உன்னை காக்க, உன்னை ஆசீர்வதிக்க என் நேரமும் நான் உன் நிழலாக இருப்பேன். என் அன்பின் முழுமையும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ என்றும் பாதுகாப்பாக இருக்கிறாய். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடர். உனக்கான வெற்றி முரசு கொட்டப்படும் ஓசை வெகு தொலைவில் இல்லை. என் உயிருடன் கலந்த உறவே, உனது நீண்ட நெடிய பயணத்தின் இறுதி புள்ளிக்கு நீ வந்துவிட்டாய். இத்தனை காலம் நீ சிந்திய கண்ணீரும் உள்ளுக்குள் புழுங்கிய வேதனைகளும் என் காலடியில் முழுமையாக கரைந்துவிட்டன. உனது பிரார்த்தனைகளுக்கான பதிலை கொடுக்க நான் முழுமையாக இறங்கி வந்துவிட்டேன். இனிமேல் நீ எந்த ஒரு மனிதனிடமும் சென்று உன் கஷ்டங்களை சொல்லி புலம்ப வேண்டியதில்லை. யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் உனக்கு வரப்போவதில்லை. ஏனென்றால் இந்த அகிலத்தையே ஆளும் ஈசனின் நேரடி பார்வையில் நீ முழுமையாக பொருந்துவிட்டாய். உன்னை சூழ்ந்திருந்த அத்தனை துன்பத்திரைகளும் இந்த நொடியில் முற்றிலுமாக கிழித்தெறியப்பட்டு விட்டன. நீ இத்தனை காலம் அமைதியாக பொறுத்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் இனி இந்த உலகம் உனக்கு சிரம் தாழ்ந்து மரியாதை செய்யும். உனக்கு எது கிடைக்கக்கூடாது என்று சிலர் சூழ்ச்சி செய்தார்களோ, அதே வெற்றியும் செல்வமும் அவர்கள் கண்முன்னேயே உன்னை தேடி மழையாக பொழியும். அந்த நேரத்திலும் நீ நிதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு காலம் உன்னை நான் பக்குவப்படுத்தினேன்.
எந்த சூழ்நிலையிலும் உனது நேர்மையையும் தர்மத்தையும் நீ கைவிடவில்லை அல்லவா? அந்த ஒற்றை குணம்தான் இன்று உன்னை என் மடியில் வந்து அமரச் செய்திருக்கிறது. உன் தலையில் என் கரம் வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். உனது கர்ம வினைகள் அனைத்தும் இதோடு எரிந்து சாம்பலாகிவிட்டன. உன் நெற்றியில் நான் இந்த திருநீரு உன்னை அத்தனை தீமைகளிலிருந்தும் காக்கும் கவசமாக என்றென்றும் இருக்கும். நீ தொடும் காரியங்கள் அனைத்தும் இனி உனக்கு மாபெரும் வெற்றியை மட்டுமே தேடித்தரும். உனது இல்லத்தில் அஷ்டலட்சுமிகளும் நிரந்தரமாக குடியேறும் நேரம் இது. வறுமை, கடன், நோய், பயம் என்ற சொற்களுக்கே இனி உன் பரம்பரையில் இடம் இருக்காது. உன் பிள்ளைகளின் வாழ்க்கை நீ நினைத்ததை விட பிரம்மாண்டமாக அமையும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பழைய கசப்பான நினைவுகளை உன் மனதை விட்டு அடியோடு அகற்றிவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை கூட மன்னித்து விடு. அவர்கள் அறியாமையால் செய்த பிழைகளை தண்டிக்க நான் இருக்கிறேன். நீ உன் மனதை அன்பால் மட்டுமே நிரப்பிவை. உன் உதடுகளில் என்றென்றும் புன்னகை இருக்கட்டும். உனக்குள் நான் இருக்கிறேன் என்று அசைக்க முடியாத மெடுக்கோடு உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. எழுந்து நில் என் செல்ல பிள்ளையே. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன் தோள்களை நிமிர்த்து. இது உனக்கான புதிய பிறப்பு. உன்னை வரவேற்க இந்த மாபெரும் பிரபஞ்சமே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து உன் வாழ்க்கையை ஆளத் தொடங்கு. உனது ஒவ்வொரு மூச்சு காற்றிலும், உனது ஒவ்வொரு அசைவிலும் அரணாக நான் இருப்பேன். இறுதி வரை என்றென்றும். செல், உன் வெற்றியை இந்த உலகத்திற்கு பறைசாற்று. அன்பான ஆன்மீக சொந்தங்களே, எல்லாம் வல்ல ஈசனின் இந்த அருள்வாக்கு உங்கள் நெஞ்சங்களில் ஒரு மாபெரும் நம்பிக்கையையும் விவரிக்க முடியாத ஒரு அமைதியையும் விதைத்திருக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம். கலங்கிய குட்டையாக இருந்த உங்கள் மனம் இப்போது தெளிந்த நீரோடையாக மாறியிருப்பதை நீங்கள் உணரலாம். ஈசனின் ஆசீர்வாதம் உங்களை முழுமையாக வந்தடைந்து விட்டது. இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது, ஒரு புதிய விடியலையாவது ஏற்படுத்தியிருந்தால் கட்டாயம் உங்களின் விருப்பத்தை இந்த காணொளிக்கு தெரிவியுங்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து அடுத்து என்ன செய்வது என்று திகைத்து நிற்கும் உங்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் ஒரு நம்பிக்கையின் ஒளியை ஏற்றுங்கள். நீங்கள் செய்யும் அந்த சிறு உதவி ஈசனுக்கு செய்யும் மாபெரும் தொண்டாக மாறும். இந்த காணொளியை கேட்ட பின் உங்கள் மனதில் தோன்றிய அந்த தெய்வீக உணர்வையும் ஈசனிடம் நீங்கள் வைக்க நினைக்கும் வேண்டுதலையும் கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். மறக்காமல் ஓம் நம சிவாய என ஒருமுறை எழுதி உங்கள் வேண்டுதலை முழு மனதோடு ஈசனிடம் சமர்ப்பியுங்கள். இனி உங்கள் வாழ்வில் நன்மைகள் மட்டுமே நடக்கும். ஈசனின் திருவாக்கை கேட்ட இந்த நொடியில் உங்கள் ஆத்மாவில் ஒரு புதிய விடியல் பிறந்திருப்பதை நீங்கள் உணரலாம். இத்தனை காலமும் இமாலய பாரமாய் உங்கள் நெஞ்சை அழுத்திய கவலைகளும், யார் இருக்கிறார்கள் எனக்கு என்ற இயக்கமும் இப்போது பனித்துளி போல மறைந்திருக்கும். இது வெறும் பேச்சல்ல, உங்களை செதுக்கிக் கொண்டிருக்கும் அந்த பரம்பொருளின் வாக்குறுதி. இனி நீங்கள் தனியானவர்கள் அல்ல. ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும், ஒவ்வொரு அடி வைப்பிலும் அந்த சிவபெருமான் உங்களோடு நிழலாகவும் ஒளியாகவும் பயணிக்கத் தொடங்கிவிட்டார். காலத்தின் சக்கரம் சுழலத் தொடங்கிவிட்டது. இதுவரை நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இனி உங்கள் வாழ்வில் வெற்றி கனிகளாக மாறப்போகின்றன. உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் வியந்து பார்க்கும் ஒரு உன்னத நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் தெய்வீக அமைதி குடிகொள்ளும். இனி பயத்திற்கு உங்கள் வாழ்வில் இடமில்லை. ஏனெனில் அண்ட சராசரங்களையும் ஆளும் ஈசனே உங்கள் கரம் பிடித்து வழிநடத்துகிறார். இந்த மகத்தான ஆசீர்வாதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனைத்தும் சிவார்ப்பணம் என்ற சரணாகதி உணர்வோடு உங்கள் கடமைகளை தொடருங்கள். இருள் விலகிவிட்டது, ஒளி பரவிவிட்டது. உங்கள் வாழ்வின் பொற்காலம் இதோ இப்போதே தொடங்கிவிட்டது. நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். வெற்றி உங்கள் வசமாகும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.